டிராமா எது? ஓம் சாந்தி. டிராமா என்பது இந்த மனித சிருஷ்டியின் டிராமா 5000 ஆண்டுகள் தான் உள்ளது. இந்த மனிதர்கள் எழுதிய பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது 40,000 ஆண்டுகள் கலியுகம் என்று சொல்லப்படுகின்றது. அது அப்படி அல்ல. இந்த டிராமா முழுவதுமே 5000 ஆண்டுகள் தான் என்று தந்தை சொல்கின்றார். இந்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை மீண்டும் வந்து சத்யுகத்தை, அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து விடுகின்றார். சொர்க்கம் என்பது சத்யுகம், திரேதாயுகம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. நரகம் என்பது துவாபரயுகம் மற்றும் கலியுகம். மேலும் சங்கம யுகத்தில், அதாவது கலியுகத்தின் இறுதியில் தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நம்மை சாதாரண மனிதர்களிலிருந்து தேவதைகளாக இந்த படிப்பின் மூலம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் நடிகர்கள், நமக்கென்று பாகங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மேல் நாம் நிச்சயம் வைக்க வேண்டும். அதாவது நமது பாகங்களை நடிப்பதற்காக இங்கு நடிகர்களாக வந்திருக்கின்றோம். நமது வீடோ அமைதியான, இனிமையான பரம்தாமம், அதாவது சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே நாம் நடிகர்களாக நடிக்க வந்திருக்கின்றோம். ஆகையால் நடிகர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? இந்த நாடகத்தை பற்றி தெரிய வேண்டும். நாடகம் 5000 ஆண்டுகள். மேலும் இந்த நாடகம் ஒரு சுற்றி சுற்றி மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாடகத்தில் நடந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு நொடியிலும் அதே நேரத்தில் திரும்பவும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும். இதுதான் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது டிராமாவில் என்ன நடந்ததோ அதுவேதான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த டிராமாவின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் மாயையிலிருந்து விடுபட்டு நமது கர்மங்கள் மிகவும் உயர்வாக ஆகிவிடும். ஆதலால் தான் நாம் இந்த டிராமாவில் நமது பாகங்களை புரிந்து கொண்டு இந்த டிராமாவை சுற்றி சுற்றி மீண்டும் வருகின்றது. இதன் விதியை புரிந்து கொண்டு நாம் உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். மேலும் இந்த டிராமா சுற்றி வருவது என்பதுதான் நாம் இந்த ஞானத்தை கொண்டுள்ளதால் நாம் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று சொல்லப்படுகின்றோம். ஓம் சாந்தி.